இந்த உங்களுக்கு இந்த காயின் ஃபோர்ஜோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னைக்கு ஜூம்ல பிரசன்ட் பண்ண போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் கண்டிப்பா என்னோட லீடர் ரவீந்திரன் சாரை நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட டீம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாம் ஒரு டீமா நல்லா சப்போர்ட்டிவா ஒர்க் பண்றோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டைம் நான் எடுத்துக்கல, டைரக்டா நம்ம பிரசன்டேஷனுக்கு போயிடலாம். நேரம் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும்னு நான் கண்டிப்பா நான் நம்புறேன். ஸோ நல்ல சிக்னல் வரக்கூடிய இடம், அதே மாதிரி யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை நீங்க கண்டிப்பா ஃபுல்லா கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் நான் ஒரு ஜூம் மீட்டிங் பார்த்து தான் இந்த பிசினஸா பண்ணணும்னு சொல்லி நான் லைஃப்ல டிசைட் பண்ணி எடுத்தேன். பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு பிசினஸ், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்போம். யாரும் சும்மா இருக்க மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பள அளவுக்கோ இல்ல நம்ம பிசினஸ்ல இருந்து வர ஏர்னிங் அளவுக்கோ நம்மளோட இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கா நம்மளோட பிசினஸ்லயோ இல்ல நம்ம பண்ற ஜாப்லயோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ அதுக்கான ஒரு விடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரசன்டேஷன். சோ எல்லாருக்குமே ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருந்து வர இன்கம் வந்து பத்த மாட்டேங்குது. நம்ம ஜாபுக்கு போற இன்கம் பத்த மாட்டேங்குது. சோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜாபா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் அதை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நான் இன்னைக்கு சொல்ல போற பிசினஸ நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்க லைஃப் வந்து மாறப்போகுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம இப்போ வந்து ஒரு அடிஷனல் இன்கம்க்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சமா தான் டைம் இருக்கு. அந்த நம்மளோட இன்கம பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். நம்மளோட விலைவாசி பாத்தீங்கன்னா ஏறுது, செலவும் பாத்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருக்கு. சோ அத மீட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அடிஷனல் இன்கம் பண்ணி தான் ஆகணும். அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா முத பணம் எப்படி வந்ததுங்கிறத ஒரு சின்னதா ஒரு விவரத்த சொல்லிட்டு நான் பிசினஸ்க்குள்ள போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து பண்டமாற்று முறை பண்ணாங்க. சோ என்கிட்ட வந்து அரிசி இருந்தா நீ பருப்பு குடு, இல்ல என்கிட்ட எண்ணெய் இருக்கு நீ பால் குடு. பட் அதுல வந்து அளவுகோல் வந்து சரியா இல்லாததுனால அதுக்கப்புறம் கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்தது. சோ அது கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேப்பர் மணி, ரூபா நோட்டு வர ஆரம்பிச்சது. சோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வந்து ஒரு பர்ஸோ வேலட்டோ எடுத்துட்டு அதுல பணம் எடுத்துட்டு போறதே இல்ல. வெளியே ஒரு கடைக்கு போகணும்னா கூட வெளியே போகும்போது போன் கையில இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம கிட்ட ஜிபே இருக்கு. நம்ம ஜிபே வச்சு ₹1 இருந்து எவ்வளவு வேணாலும் நமக்கு ஜிபேல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சோ அதுதான் அந்த இதுலதான் நம்ம இப்ப இருக்கோம். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், யுபிஐ பேமெண்ட்ஸ்ல தான் இருக்கோம். ஆனா திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு புது ஒரு புரட்சி வந்திருக்கு, கிரிப்டோ கரன்சி. சோ அதுதான் வந்து இன்னைக்கு உலகத்தையே ஆளப் போகுது. ஆழ்ந்துட்டு இருக்கு. நமக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகுதுங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஜிபேங்கிற விஷயத்த யாருமே ஒத்துக்காம தான் இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப ஜிபே ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடும். அடுத்த 3 வருஷம் எல்லார் கையிலயுமே வந்து எப்படி வந்து ஜிபே இருக்கோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியோட வேலட் வச்சுதான் நம்மளோட எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ண போறோம். சோ அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட பேர் பாத்தீங்கன்னா காயின் ஃபோர்ஜ். சோ ஃபியூச்சர்ல நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்த தரக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா காயின் ஃபோர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணி நமக்கு நடக்க போகுது. பிசினஸ் நம்மளோட டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மார்ச் 13ஆம் தேதி லான்ச் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது வந்து ஃபோர்ஜ் ரேஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் லான்ச் ஆச்சு. அப்புறம் டிசம்பர் 7ஆம் தேதி 2025ல தான் பாத்தீங்கன்னா ரிவால்வ் அப்படிங்கிறது நமக்கு வந்து லான்ச் ஆச்சு. ஃபோர்ஜ் ரேஸ்ங்கிறதே ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். அதை விட ஒரு 100 மடங்கு சூப்பரான ப்ரோக்ராம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபோர்ஜ் ரிவால்வ். சோ அந்த ப்ரோக்ராம பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சோ கம்பெனியோட ஒரு விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும். ஏதாவது ஒரு காசு சம்பாதிக்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட விஷன் அண்ட் மிஷன். சோ அத நோக்கி தான் நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த பிரசன்டேஷன் முடியும் போது நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. சோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தமிழ் பிரசன்டேஷனா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? இது யார் சொல்லுவான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஃபேமஸான ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொல்ற ஒரு பர்சனாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். நான் அவரோட பேர் இங்க நான் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு அடுத்த ஒரு கொஞ்ச நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை கேட்கிற மாதிரி கேளுங்க. ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டா இருக்கு அப்டின்லாம் போட்டு நீங்க ஒண்ணும் மணிய மனச போட்டு குழப்பிக்கவே வேணாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து அசோக். மோர் ஆர் லெஸ் என்னோட பிரதர் மாதிரி. ஒரு சின்ன ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. நான் வந்து சென்னையில இருக்கேன். ஓகேங்களா? நாங்க 2 பேரும் வந்து ஃபோன்ல பேசிக்கிறோம். அவருக்கு வந்து உடனே ஒரு ரூ. 1,00,000 பணம் வேணும்னு என்கிட்ட கேட்கிறாரு. நானும் சரி அனுப்புறேன்னு சொல்றேன். ஆனா இப்ப நைட் என்ன? இப்ப 8, 8:15 ஆகுது. இந்த நேரத்துல நான் அசோக்குக்கு பணம் அனுப்பணும் ஒரு ரூ. 1,00,000ன்னா என்னெல்லாம் பண்ண முடியும்? யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்ல பேங்க்குக்கு போய் நான் அனுப்பலாம். இல்ல டிடி எடுத்து அனுப்பலாம். இல்ல செக் குடுக்கலாம். இல்ல கேஷ் குடுக்கலாம். ஆனா அவரு இருக்கிற இடம் எங்க வீட்டு பக்கத்து வீடோ, இல்ல எனக்கு ஆப்போசிட்லயோ உட்காரல. அவரு எங்கேயோ சிங்கப்பூர்ல இருக்காரு. சோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனை. கதையோட முதல் விஷயம் ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே ஈஸியா பணம் குடுத்தலும், வாங்கலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கிரிப்டோ கரன்சி. அதாவது இது வந்து டிஜிட்டல் அசெட். யாரு வேணா, யாருக்கு வேணா, எப்ப வேணா, எவ்வளவு வேணா அனுப்பலாங்க. இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி. இதுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அனுப்பணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல, இவ்வளவுதான் அனுப்பணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ல, இந்த டைம்ல தான் அனுப்பணும்னு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு விஷயம் தான் வந்து கிரிப்டோ கரன்சி. சரி, இன்னைக்கு நானு அவருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அத வந்து நான் கிரிப்டோ கரன்சி அனுப்புறேன். அடுத்து வந்து ஒரு டவுட் ஆகும். இப்ப நான் வந்து அசோக்குக்கு பணம் அனுப்புறேன். சரி. கரெக்ட். இத யாரு பேங்கா இருந்தா பேங்க்ல வந்து வரவு செலவு கணக்கு எல்லாமே என்னோட அக்கவுண்ட்ல இருந்து அசோக்கோட அக்கவுண்ட்க்கு அனுப்புறோம்னா எல்லாமே இருக்கும். ஆனா இது வந்து எங்கேயோ அவரு சிங்கப்பூர்ல இருக்காரு. நான் இந்தியால உட்கார்ந்திருக்கேன். நான் பணம் அனுப்புறேன்னு யார் எழுதி வைப்பாங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு ஃபிரெண்ட்ஸ் இந்த எழுதி வைக்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் லெட்ஜர்ன்னு. அந்த டிஜிட்டல் லெட்ஜர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் நடுவுல உட்கார்ந்து அந்த டிஜிட்டல் லெட்ஜர்ல ஃபுல்லா ப யாரு எப்ப சந்தியா வந்து 8 மணி 14 நிமிஷத்துக்கு அசோக்குக்கு ஒரு ரூ. 1,00,000 அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயம். சரி. எங்கேயோ வந்து ஒரு டிஜிட்டல் லெட்ஜர்ல எழுதியாச்சுன்னு. அவரு எழுதின நோட் புக் காணா போயிடுச்சு, இல்ல கிழிஞ்சு போச்சு, இல்ல ஏதாவது தண்ணி கொட்டி அழிஞ்சிருச்சுன்னா, இந்த கணக்கு எங்கேயாவது நிக்குமா? அது ஒரு பிரச்சனை தானே. சோ அதுக்காக தான் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது வந்திருக்கு. இதுல ஒரு ஆள் இல்ல, எத்தனையோ இடத்துல இந்த டிரான்சாக்ஷன வந்து பதிவு பண்ணி வைக்கிறாங்க. டிஜிட்டல் லெட்ஜர் ஒரு ஆள் மெயின்டெயின் பண்ணல. நெறைய பேரு மெயின்டெயின் பண்றாங்க. சோ ஒரு இடத்துல அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில் அழிஞ்சா கூட இன்னொரு இடத்துல இருக்கும். சரி 2 இடத்துல அழிஞ்சா கூட இன்னும் எத்தனையோ இடத்துல இருக்கும். சோ எந்த விதமான கன்ஃப்யூஷனும் இல்லாம எத்தன மணிக்கு எவ்வளவு அமௌண்ட் யாரு யாருக்கு அனுப்புனாங்கங்கிறது நெறைய இடத்துல ரெக்கார்ட் ஆயிடுது. சரி இது. இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, அசோக்கு நீங்க நீங்க வந்து எனக்கு சும்மா பணம் அனுப்ப வேண்டாம். நான் அதுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தரேன். இல்ல நான் ஏதாவது உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கு நீங்க எனக்கு பணம் அனுப்புனா போதும்ன்னு சொல்லி அசோக் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாருமே வந்து வெண்டிங் மிஷின் பார்த்திருப்பீங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம மாலுக்கு போனாலும், இல்ல தியேட்டருக்கு போனாலும், எங்க போனாலும் வெண்டிங் மிஷின் ஒண்ணு இருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்த நம்ம வந்து ஒரு காசு வந்து நம்ம மெஷின்குள்ள குடுத்தா, நமக்கு கோக் வேணும்னு டச் பண்ணோம்னா கோக் வரும். இல்ல கேட்பரிஸ் சாக்லேட் வேணும்னு சொன்னா கேட்பரிஸ் சாக்லேட் வரும். அதுக்கு தான் வந்து வெண்டிங் மிஷின். அங்க நடுவுல யாராவது உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு, அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பொருள் எடுத்து குடுக்குறாங்களா? இல்ல மிஷினே குடுக்குதா? மிஷினே தான் குடுக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி ஒரு கோட் எழுதியிருக்காங்க. இவுங்க இவ்ளோ காசு குடுத்தா எந்த பொருள் வேணும்னு கேட்கறாங்களோ, அந்த பொருள அந்த வெண்டிங் மிஷின்ல இருந்து வெளிய வந்துரும். சோ இதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுல ஒரு மிடில் மேன் தேவையில்ல. நடுவுல ஒரு கடையாளு ஷாப் கீப்பர் அப்படிங்கிறவர் யாருமே வேணாம். அப்ப அசோக் என்கிட்ட பொருள் அனுப்புனா, அனுப்புன அடுத்த நிமிஷம் நான் என்னோட பணம் வந்து அவருக்கு வந்து ரீச் ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுல யாருமே நடுவுல உட்கார்ந்து இது ஒர்க் ஆகுதா? ஆகலையா? இவர் அனுப்பிட்டாரா? அப்படிங்கிறது எல்லாமே மிஷினே பார்த்துக்கும். வெண்டிங் மிஷின் மாதிரி நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் ஒரு கோடு அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும். நடுவுல ஒரு மிடில் மேன் தேவையே இல்ல.
சரி. இது முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்தது லாஸ்ட்டா பார்க்க போறது அசோக்குக்கு பணம் அனுப்புறது நார்மலா ஒரு பேங்க் மூலியமா அனுப்புனா, எனக்கு இத்தன மணிக்கு இவ்ளோ நேரம் அதாவது இங்க இருந்து நான் சிங்கப்பூர்னா அது வேற கண்ட்ரி. அதுக்குன்னு அடிஷனலா ஒரு சார்ஜ் இத்தன விஷயங்கள் இருக்கு. லிமிட்டடா தான் நம்மளால பண்ண முடியும் பேங்கா இருந்தா. ஆனா அதுவே நம்மளோட பிளாக் செயின் சிஸ்டம் ரொம்பவே ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். ரொம்ப ஃபாஸ்ட்டா நான் இங்க இருந்து ஒரு கிரிப்டோ பேமெண்ட் அசோக்குக்கு அனுப்புறேன்னு 2, 3 நிமிஷத்துல அவருக்கு போயிடும். அதே மாதிரி அதோட டிரான்சாக்ஷன் ஃபீ ரொம்ப கம்மி. டைரக்ட்டா பியர் டு பியர் அப்படின்னா பெர்சன் டு பெர்சன் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்புறம் குளோபல் ஆக்சஸ். உலகத்துல யாரு வேணா, எங்க வேணா, யாருக்கு வேணா அனுப்பலாம். அதான் குளோபல் ஆக்சஸ். திருப்பி ஒரே ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ப்ரோக்ராம் இட் இஸ் அ பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜியில இருக்கிற ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான் நம்மளோட கிரிப்டோ கரன்சி. இன்னைக்கு அந்த கிரிப்டோ கரன்சியை பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு கோட் எழுதுறாங்க. அதை ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் காயின் ஃபோர்ஜ் அப்படிங்கிறது. அந்த காயின் ஃபோர்ஜ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபோர்ஜ் ரிவால்வ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 5-7 மினிட்ஸ் தான் மீட்டிங் முடிஞ்சிடும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நல்லா கவனிச்சு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஜ் ரிவால்வ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 8 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு என்னன்னு பார்த்துட்டோம். அது ஒரு கோடு. அதாவது இதுல 8 விதமான கோடு இருக்குன்னு தான் சொல்ல வரோங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு $15. இன்னைக்கு நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு டாலர் $100 வச்சுக்கலாம். இன்னைக்கு $103, $105 ஒரு நாளும் டாலரோட வேல்யூ ஏறும் இறங்கும். இன்னைக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு டாலரோட ரேட் $100 அப்படின்னு. தமிழ் நான் இதுல சொல்றேன், ஐஎன்ஆர்ல சொல்றேன். $15 $1500 ஃபர்ஸ்ட் ஸ்லாட். இதை நம்ம ஸ்லாட்னு சொல்லுவோங்க, 8 ஸ்லாட்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதாவது செகண்ட் ஸ்லாட் 2500. மூணாவது ஸ்லாட் பாத்தீங்கன்னா 5000. நாலாவது ஸ்லாட் 10,000. அஞ்சாவது ஸ்லாட் $20,000. ஆறாவது ஸ்லாட் பாத்தீங்கன்னா 40,000. ஏழாவது ஸ்லாட் பாத்தீங்கன்னா 80,000. எட்டாவது ஸ்லாட் பாத்தீங்கன்னா 1,50,000. ஓகேவா? இப்ப இந்த 8 ஸ்லாட்டும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுது. 2 டிஃபரெண்ட் மாடல்ஸ்ல ஒர்க் ஆகும். அதாவது அவுட்டர் 4ம் பாத்தீங்கன்னா டெர்மினல் 3 அப்படிங்கிற ஒரு மாடல்ல ஒர்க் ஆகும். உள்ள பாத்தீங்கன்னா டெர்மினல் 14 அப்படிங்கிற மாடல்ல ஒர்க் ஆகும். அதாவது ரொம்ப ஈஸியா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். T3ன்னு போட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கமிஷன் ஸ்ட்ரக்சரும், T14 போடுறதுக்கு 4த்துக்குமே இன்னொரு கமிஷன் ஸ்ட்ரக்சர். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் கமிஷன் ஸ்ட்ரக்சர் தான் இதுல ஃபோர்ஜ் ரிவால்வ்ல இருக்கு. சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு T3 எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா அதே மாதிரிதான் மீதி இருக்கிற 3 T3யும் ஒர்க் ஆக போகுது. ஒரு T14 எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். அதே மாதிரிதான் மீதி இருக்கிற 3 T14 நமக்கு ஒர்க் ஆக போகுது. பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சோ ஃபர்ஸ்ட் ஒரு T3 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு T3 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க நீங்க பிசினஸ்க்குள்ள. இங்க நம்ம எக்ஸாம்பிளா என்ன நினைச்சுக்கலாம்னா, நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிசினஸ்க்குள்ள வரீங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம். நீங்க பிசினஸ்க்குள்ள வந்த உடனே, அதாவது நான் தான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு $10,000 கொடுத்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டேன். அசோக் அப்படிங்கிறவருக்கு இந்த பிசினஸ பத்தி பேசுறேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு சேர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நானும் நிறைய பிசினஸ் பிரசன்டேஷன்லாம் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுல கொடுக்குற மாதிரி கமிஷன் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. இனி ஃபியூச்சர்ல பாப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு $10,000 எனக்கு 80% வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும் 80% எப்படி இவ்வளவு காசு இதுல கொடுக்குறாங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பிசினஸ்க்குள்ள வந்தா நம்ம என்ன நினைப்போம்? எப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் திருப்பி கிடைக்குங்கிறது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட் விஷயமாவும் இருக்கும் மைண்ட்ல. இதுல பாத்தீங்கன்னா 80% எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 20% எடுத்தா நம்ம போட்ட காசு வந்தாச்சு. சரி, நான் என்ன பண்றேன்னா அசோக் மாதிரியே இன்னொருத்தங்க கஜலட்சுமின்னு ஒருத்தங்கள நான் பிசினஸ்க்குள்ள எடுத்துட்டு வரேன். அவங்களும் பாத்தீங்கன்னா சேம் $10,000 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஜலட்சுமி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் எனக்கு ஒரு 80% வருது.
நான் எதிர்பார்த்தது இன்னும் ஒரு 20% வந்தா நான் போட்ட காசை எடுத்தாச்சுன்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 80 + 80 160%. அதாவது நான் போட்ட காசும் எடுத்துட்டு, அதுக்கு மேல ஒரு ப்ராஃபிட்டா ஒரு 60%ம் எடுத்துட்டோம். எந்த பிசினஸ்லயுமே போட்ட பணம் இவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. 3 வருஷமாவது ஆகும். ஆனா இந்த பிசினஸ்ல போட்ட பணமும் எடுத்துட்டோம். அதுக்கு மேல லாபமும் ஒரு 60% எடுத்தாச்சு. சரி, நான் இன்னொரு 3வது ஒரு ஃப்ரெண்ட் கலைவாணின்னு ஒருத்தங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இது வந்து ரீசைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசைக்கிள்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் 80% வரும். ஆனா அந்த 80% யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா, என்ன இந்த பிசினஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்த அந்த பெர்சனுக்கு, என்னோட ஸ்பான்சருக்கு போகும். சோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் ஒரு சைக்கிள்ன்னு சொல்றது. சோ நம்ம அடுத்த சைக்கிளுக்கு திருப்பியும் ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணுமான்னா இல்ல ஃபிரெண்ட்ஸ். இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் நான் மொத ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி, அந்த 8 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுமே ஒரே ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஒரு ஒரு சைக்கிளுக்கும் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. சோ உங்களுக்கு அடுத்த 4வது பெர்சன்ட் வந்தா திருப்பி ஒரு 80% வரும். 5வது ஒரு பெர்சன்ட் வந்தா திருப்பியும் ஒரு 80% வரும். 6வது பெர்சன்ட் அகைன் உங்க ஸ்பான்சருக்கு போகும் ஆஸ் அ கிராட்டிட்யூட். சோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ். இப்படியே நமக்கு ஒரு சைக்கிள் இல்ல, 2 சைக்கிள்ஸ் இல்ல, எத்தனை சைக்கிள் வேணா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். லைஃப் டைமுக்கு எவ்வளவு சைக்கிள் வேணாலும் ஆனாலும் உங்களுக்கு இன்கம் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஐ திங்க் இந்த T3 ஓட கமிஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து T14 எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க அதான் போட்டிருக்கோம். ரீசைக்கிள் ஆகும்போது உங்க அப்ளைனுக்கு அந்த 80% போயிடும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா T14 எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ T14ல இங்கேயும் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் நான் ஒரு 10,000 ரூபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அங்க என்ன ஆகும்னு இங்க நீங்க பார்க்கலாம். 30% பிளஸ் 20% போட்டிருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் 30% பிளஸ் 20%. இந்த 30% என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு டைரக்டுக்கும் நம்ம டைரக்டா எத்தனை பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அத்தனை 30% நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறதுனால 20%. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன ஆகும்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண காசு 50% பிளஸ் 50% 100%. நான் வந்து ஒரு 10,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 5,000 பிளஸ் 5,000 என்னோட 10,000 நான் ஃபர்ஸ்ட் லெவல்லே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். அடுத்து பாத்தீங்கன்னா அசோக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னா, அவரோட 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, அவருக்கும் அவரோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாச்சு. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் இது என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். எனக்கு அசோக்க கூட்டிட்டு வந்த 2 பேர்கிட்ட இருந்தும் 10% பிளஸ் 10% கிடைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் கஜலட்சுமி கூட்டிட்டு வந்த 2 பேருக்கும் 10 பிளஸ் 10% 40% வருது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா எனக்கு 40% வந்துருச்சு. இதோட முடியல. அடுத்து அவங்க டூப்ளிகேட் ஆகும்போது அந்த 4 பேருக்குமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட 100% எடுத்துருவாங்க. ஆனா எனக்கு என்ன வருதுங்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப எனக்கு என்ன வரும்னா, ஒவ்வொருத்துக்கும் 10% சொல்லி லெவல் 3ல எனக்கு இன்னொரு 80% வருது. டோட்டலா பாத்தீங்கன்னா 220% வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணி, நான் 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணி, 3 லெவல் டூப்ளிகேட் ஆகும்போது, எனக்கு 22,000 வருது. இங்கேயும் பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் இது வந்து ரீசைக்கிள் ஆயிட்டு, என்னோட அப்ளைனுக்கு அந்த அமௌண்ட் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா, நான் 2 பேர தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அதனால அந்த 2 பேருக்கு மட்டும் தான் எனக்கு அந்த 30% வருது எக்ஸ்ட்ராவா. இதுவே இங்க இருக்கிற 14 பேரும் நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, எல்லா இடத்துலயுமே அந்த 30% ஆட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 30 பிளஸ் 20, 30 பிளஸ் 20 எனக்கு 100% வந்துருச்சு. செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே 30, 30 ஆட் ஆகுது. அப்ப 40க்கு பதிலா 40% தானே வந்தது போன வாட்டி. இங்க வந்து 40 பிளஸ் 40 பிளஸ் 40 பிளஸ் 40 160. கீழ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேரு கிட்ட இருந்து 40% வருது. சோ அது ஒரு 320. இங்க பாத்தீங்கன்னா 580%. அதாவது ஒரு 10,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி இதுல 14 பேரையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 ரூபீஸ் இதுல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. சோ இதுதான் வந்து T3 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டோம். T14 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டோம்.
2 விதமான இன்கம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஒரு இன்கம் தான் நம்ம இப்ப பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னொரு இன்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டோக்கன்ஸ் தராங்க. சோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயா தராங்க. இன்னைக்கு நான் இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு $1000 யூஸ் பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கேன்னா, அதுல 50% எனக்கு டோக்கன்ஸா வருது. அதாவது எனக்கு வந்து 500 டோக்கன்ஸ் தராங்க. அதுவே நான் அசோக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவரும் ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுலேருந்து எனக்கு 75% வருது. அதாவது 750 டோக்கன்ஸ் வருது. சோ இதுதான் இந்த பிசினஸோட ஸ்பெஷாலிட்டி. ஃபிரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் கண்டிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த 50% இந்த 70% அடுத்த 48 மணி நேரம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். 48 மணி நேரம் கழிச்சு, இது அப்படியே குறைய போகுது. சோ இன்னைக்கு அதாவது அது 50 வந்து 25 ஆகலாம், 30 ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். இங்கேயும் இந்த 75 60 ஆகலாம், 70 ஆகலாம். யாருக்குமே தெரியாது. 20ஆம் தேதியோட இந்த 50% 70% குறைய போகுது ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இனிஷியலா பாத்தீங்கன்னா, இது ஃப்ரீயா தராங்க இந்த டோக்கன்ஸ. சோ இந்த டோக்கன்ஸ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃப்ரீ டோக்கன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அப்படியே காயின்ஸா லான்ச் ஆகும். இன்னும் ஒரு 3, 4 மந்த்ஸ்ல. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்ட்டா ட்ரேடிங்ல போயிட்டு இந்த காயின்ஸ வந்து நீங்க வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். சோ அதோட அமௌண்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கும்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. பிட்காயின பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு வந்த வாய்ப்பு. நம்ம யாருமே அத யூஸ் பண்ணிக்கல. ஆனா இது வந்து உங்களோட 2வது வாய்ப்பு இல்ல, கடைசி வாய்ப்புன்னு நெனச்சுக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே இந்த பிசினஸ்க்குள்ள இறங்கி உங்களோட ஃப்ரீ டோக்கன்ஸ் எவ்ளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப கம்பெனியோட நம்மளோட ஃபோர்ஜ் ரிவால்வோட ரோட் மேப்ப பத்தி கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். அவங்க என்ன காயின் ஃபோர்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 3ஆம் தேதி 2025ல ஃபோர்ஜ் ரேஸ்ன்னு ஒரு புரோகிராம நாங்க லான்ச் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாரி லான்ச் பண்ணிட்டாங்க. ரிவால்வ டிசம்பர் 7ஆம் தேதி 2025ல லான்ச் பண்றேன்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. ராயல்டி ஜான்வரி 1 2026ல லான்ச் குடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் குடுத்துட்டாங்க. நம்ம கம்யூனிட்டில நெறைய பேர் ராயல்டி வாங்கிட்டு இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதோட ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, யூட்டிலிட்டி டெவலப்மென்ட் இருக்கு, குளோபல் அடாப்ஷன் இருக்கு. அதெல்லாம் இன்னும் சீக்கிரம் ஃபியூ மந்த்ஸ்ல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதாவது காயின் ஃபோர்ஜ பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்றத தான் செய்வாங்க. செய்யறத மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ராயல்டிக்கு நெறைய உங்களுக்கு கிரைட்டீரியா இருக்கு. ஒரு கிரைட்டீரியா நீங்க கிராஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவல் கிட்டத்தட்ட ராயல்டி பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு ராயல்டி எடுக்கிற அளவுக்கு இந்த காயின் ஃபோர்ஜ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ நம்ம வந்து டோக்கன்ஸ பத்தி பேசணும். லான்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டோக்கன்ஸ் வந்து 100 crores குடுத்தாங்க. பட் ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, அத ஒரு 10 crores ஆக்கிட்டு, அந்த 10 crores பாத்தீங்கன்னா, ஃப்ரீ டோக்கன்ஸ் வெறும் 15% தான் கம்யூனிட்டிக்கு தராங்க. அந்த 15% அதாவது 1.5 கோடில 1 கோடியே 20 லட்சம் டோக்கன்ஸ் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு ஃபிரெண்ட்ஸ். ஃப்ரீ டோக்கன்ஸ். மீதி இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்த ஒரு 2, 3 மாசம் கூட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு பிசினஸ். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிசினஸ்க்குள்ள வந்துட்டு இந்த டோக்கன்ஸ கண்டிப்பா ஃப்ரீ டோக்கன்ஸ் எடுத்து மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பாசிவ் இன்கம். ஒன்ஸ் பிசினஸ் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா 2 விதமான இன்கம் இருக்கு. ஆக்டிவ் இன்கமும் இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா, டோக்கன்ஸ வச்சுட்டு, காயின்ஸ வச்சு ஒரு பாசிவ் இன்கமும் இருக்கு. நல்ல ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஸ்மார்ட் செக்யூரிட்டி இருக்கு. குளோபலா உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ண முடியும். அதே மாரி உங்க பிசினஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். சோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ். இதுல இன்னைக்கு உங்களுக்கு யாரு இந்த Zoom அட்டெண்ட் பண்ண கூப்பிட்டாங்களோ, கண்டிப்பா இந்த என்னோட செஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு கால் பண்ணி இதுல எப்படி ஜாயின் பண்ணணும், இல்ல ஏதாவது டவுட் இருக்கா, அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு உடனடியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.